அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி தமிழ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா வீடியோ லிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்ப்போம். ஆல்ரெடி இது வந்து நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு லெசன் வைஸா இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா? ஒரு சில லெசன்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே ஏற்கனவே எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது, கண்டிப்பா இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லெசன் வைஸா செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி படிக்காம இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டடி பிளான்ல இந்த கொஸ்டின் பேப்பரையும் ஆட் பண்ணி படிச்சீங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க ஆல்ரெடி நம்ம வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். கெமிஸ்ட்ரியில எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஏன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா, நமக்கு காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதேபோல புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால நமக்கு வந்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி ஆன்சர்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயமா போட்டுருங்க. அதுக்கு கம்பல்சரி எந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா தான் தெரியும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர கண்டிப்பா ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆர் 5 கொஸ்டின்ஸாவது என்ன பண்ணுங்க பாருங்க. அதில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 50 to 70% நமக்கு வந்து புக் பேக் தான் கேட்குறாங்க. ஒரு 70 மார்க்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு 110 மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 110மே புக் பேக்கா கேட்க மாட்டாங்க. ஒரு 70லேருந்து 80 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக் கேட்பாங்க. மீதி 30 அல்லது 40 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் கொஸ்டின். அந்த 40 மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 2 5 மார்க்ஸ், 2 2 மார்க், 2 3 மார்க்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸா இருக்கும். ஒரு 4, 5 1 மார்க்ஸ் இதுதான் இன்டீரியரா இருக்கும். சரிங்களா? அதுதான் பேட்டர்னும் கூட. நமக்கு எல்லாமே ஈஸியாவும் கேட்க மாட்டாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் வந்து டஃப்பாவும் கேட்க மாட்டாங்க. அதனால புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். இது எல்லாமே 11th அண்ட் 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்துருக்கலாம். அதேபோல உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அத வந்து செக் பண்ணி பாருங்க. அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்கும். அதே காலாண்டு, அரையாண்டு மிட் டெர்ம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024ன்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். லெசன் வைஸா இருக்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா? அதனால இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. அதேபோல மோஸ்ட்லி நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இதில ஃபுல் மார்க்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்க கண்டிப்பா ரிவைஸ் பண்ணி பாருங்க. டெஸ்ட் எழுதி பாருங்க. ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதனால எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்றேங்க. ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரிக்குமே இந்த மாரி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. டவுட்னா நீங்க வந்து கொஸ்டின் பிளஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் 2ம் செக் பண்ணி கூட நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சுங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப முக்கியமான டாப் 20 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.